ஆன்லைன் மூலம் பொருட்களை வாங்கும் போக்கு அதிகரித்து வருகிறது. இதற்கு காரணம் என்ன, இதனால் யாருக்கு லாபம் என மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். ஆன்லைனில் வாங்குறதுனால அவங்களுக்கு தான் லாபமே தவிர நம்மளுக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. அதில் நம்மளுக்கு நஷ்டம் தான். அதில் உட்காந்தத்துலேயே சோம்பேறித்தனமான அது வேலை. அதெல்லாம் அதுக்கு டேரெக்டாக நம்ம கடையிலே போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுல நம்மளுக்கும் ஒரு 10 ரூபா நம்மளுக்கு லாபம் கிடைக்குமே தவிர அதனால் நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது, பெனிஃபிட் கிடையாது. அது வேஸ்ட்டு தான். அது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால மக்களுக்கும் லாபம் இருக்குது, அவங்க விளம்பரம் பண்ணவங்களும் லாபம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இது ப்ராடக்ட் எல்லாருக்கும் தெரியுது, அதில் மைனஸும் இருக்குது. அது டேமேஜ் ஆச்சுன்னா பிரச்சனை இருக்குது. நேராக வாங்கும்போது அந்த பிரச்சனை வராது. சிறு மளிகையில் ₹1 அதிகமாக கம்மியாக இருக்குது. இன்னொருத்தர் அவங்க பாட்ட மார்க்கெட்டில் பார்த்தாங்க எல்லா பில்லும் அதிகமாக இருக்குது. இப்போ குறிப்பிட்ட நிறையா சூப்பர் மார்க்கெட்டும் ஜாஸ்தி தான் இருக்குது ரேட்டு. நம்ம பைசா தான் போகுது ஆன்லைனில் பண்ணுறதுனால. நம்ம போனால் நேரடியாக வாங்கலாம், அதில் என்னென்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டு தான் நம்ம கொடுத்து வாங்க முடியும். நம்ம பொருள் தரமாக இருந்தால் நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கணும். குவாலிட்டி பெஸ்ட்டாக இருந்தால் எதுனாலும் பரவாயில்ல. ஆனால் லாபம் பார்க்க போனால் அவங்களுடைய சேவை தான், அவங்களுடைய லாபம் நோக்கத்தான் பண்ணுறாங்க. நமக்கு பெனிஃபிட் என்னென்னா பொருள் தரமாக இருந்தால் ஓகே.